த லியோ ஜீனோ ஹண்டர் எபிசோட் 11. இது குமார் ஸ்டோரி சேனலால் உருவாக்கப்பட்டது. இது போன்ற கதைகளை மேலும் கேட்க நமது சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜூலை 1. அப்பா, அம்மா, நான் நகரத்தின் வாரியர் ஆஃப் லிமிட்ஸுக்கு போகிறேன். அதனால் இன்று மதிய உணவு சாப்பிட நான் திரும்பி வராமல் போகலாம். லியோ ஒரு பெரிய கிண்ணம் கூழ் குடித்துவிட்டு 3 ரொட்டி துண்டுகளை சாப்பிட்ட பிறகு எழுந்து நின்றான். இன்று நான் கூறப்போகும் நல்ல செய்திக்காக காத்திருங்க. நான் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு உடனடியாக கால் செய்கிறேன் என்றான். அதை கேட்ட நூர்ஜஹான் சிரித்துவிட்டு பின்னர் தாமஸை பார்த்தாள். அதை கேட்டிங்களா? எப்போதும் உங்க செல்போனை கையிலேயே வச்சுக்கோங்க, இல்லனா லியோ தொடர்பு கொள்ள முடியாமல் போகலாம் என்று கூறினாள். கவலைப்படாதே, நான் என் செல்போனை எப்போதுமே என் கையிலேயே வச்சுக்கிறேனே என்று கூறி தாமஸ் சிரித்தார். சரி, நான் இப்போ கிளம்புறேன். லியோ தாமஸை பார்த்து கண் சிமிட்டினான். அவர் சிரித்தார். பதிலுக்கு கட்டை விரலை உயர்த்தினார். ஆல் த பெஸ்ட் என்றார். அதிகாலையில் லியோ தெற்கு கடற்கரை பகுதியை விட்டு வெளியேறி நம்பர் 13 என்ற சுரங்கப்பாதை வழியாக சென்று பின்னர் சேப்பாக் நகரின் மையப்பகுதிக்கு சென்றான். சுரங்கப்பாதை நிலையத்தை விட்டு வெளியேறிய பிறகு அவன் 10 நிமிடங்கள் நடந்து சென்னையின் வாரியர் ஆஃப் லிமிட்ஸ் தலைமையகமான வாரியர் டவரை அடைந்தான். லியோ காலை 6 மணியளவில் வீட்டை விட்டு வெளியேறினான். அவன் இங்கே வரும்போது காலை 8 மணியை நெருங்கிவிட்டது. இது புகழ்பெற்ற N1 துறையா? அமைதியான பகுதியில் உள்ள பெரிய கதவின் முன் லியோ நின்று அதை வெறிக்க பார்க்க, இந்த துறையின் பெயர் N1 துறை மற்றும் வாரியர் டவரில் அமைந்துள்ள இடம்தான் இது. அங்கு இருந்த மனிதன், இது N1 துறை, அருகில் வராதே என்றார். அந்த சிறிய பகுதியின் நுழைவாயிலில் சீருடை அணிந்த 6 வீரர்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். உண்மையான துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் வைத்திருந்தனர். அவர்களின் சீருடைகளை பார்த்தாலே அவர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் அல்ல, மாறாக இராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ளலாம். ஒரு வீரர், தம்பி, தயவு செய்து பின்னே நில்லுங்கள். நீங்கள் மஞ்சள் நிற கோடுள்ள பகுதிக்குள் நுழைந்தவுடன் உங்களை அந்த இடத்திலேயே சுட்டுக்கொள்ள எங்களுக்கு உரிமை உண்டு என்று கத்தினார். புராண கதைகளைப் போலவே லியோ மனதிற்குள் நினைத்து கொண்டார். இங்கு உள்ள N1 பகுதியில்தான் வாரியர் ஆஃப் லிமிட்ஸின் தலைமையகம் அமைந்துள்ளது. இங்கே வாரியர் டவர் மட்டுமல்ல, பல போராளிகளின் வீடுகளும் உள்ளன. வதந்திகளின்படி இங்கு வசிப்பவர்கள் போராளிகளும் அவர்களின் குடும்பங்களும். காவல்துறையினருக்கு கூட அவர்கள் விரும்பியபடி உள்ளே செல்ல உரிமை இல்லை என்று லியோ தனது இதயத்தில் நினைத்து வியந்தான். எல்லோனும் லியோ N1 துறையின் நுழைவாயிலில் நின்று, நான் ஜோடோவின் உயரடுக்கு உறுப்பினர் லியோ, நான் இன்று இங்கு வருங்கால ஃபைட்டர் தேர்வை எழுத வந்தேன் என்று கூறினான். வாரியர் டவர் ஒவ்வொரு மாதமும் முதல் நாளில் வருங்கால ஃபைட்டர் தேர்வை நடத்துகிறது. ஓ, அப்படியா என காவலாளியின் ஓய்வறையிலிருந்து ஒரு வயதான வழுக்கை தலை கொண்ட மனிதர் கையில் ஒரு கணினியுடன் வெளியே வந்தார். இளைஞனே, நீ மிகவும் சீக்கிரமா வந்துட்ட. இன்னும் காலை 8 மணி கூட ஆகல. இவ்வளவு இளம் வயதில் வாரியர் ஃபைட்டர் தேர்வை எழுதுவதால் உன் எதிர்காலம் எல்லையற்றதாக மாறும். சரி, உன் ஐடியையும் எலைட் உறுப்பினர் ஐடியையும் காட்டு, நான் சரிபார்க்கிறேன் என்றார். லியோ அவர்களிடம் தன் ஐடியை ஒப்படைத்தான். அடையாள அட்டைகளை ஸ்கேன் செய்த பிறகு கணினியின் திரையில் ஒரு செய்தி வந்தது. 18 வயசா? அதை பார்த்த வழுக்கை தலை கொண்ட வயதான மனிதர் அதிர்ச்சியுடன் லியோவை பார்த்துவிட்டு, என்ன, 18 வயதில் வாரியர் ஃபைட்டர் தேர்வை எழுதும் அளவுக்கு துணிச்சலானவனா நீ? மோசமாக இல்லை. இன்று நீ அதில் தேர்ச்சி பெறுவாய் என்று நான் நம்புகிறேன் என்று சிரித்தார். நன்றி ஐயா என்று லியோ பதிலளித்தார். அவனை உள்ளே விடு. வயதான வழுக்கை தலைவன் கையை அசைத்தான். N1 திரையின் மின்னணு கதவு தானாகவே திறந்தது. இந்த நேரத்தில் துப்பாக்கியை வைத்திருந்த ஒரு சிப்பாய் முன்னோக்கி வந்து லியோவை பின்தொடர்ந்தார். சார், நான் உங்களை வாரியர் ஆஃப் லிமிட்ஸுக்கு அழைத்து செல்வேன். நீங்கள் துறைக்குள் நுழைந்த பிறகு தயவு செய்து அங்கும் இங்கும் ஓடாதீர்கள். வாரியர் டவருக்குள் நுழைய மட்டுமே உங்களுக்கு அனுமதி உண்டு. போராளிகளின் வீடுகளுக்குள் நுழைய முடியாது. நீங்கள் இந்த விதியை மீறினால் நான் எந்த நடவடிக்கையும் எடுக்காவிட்டாலும் அந்த பகுதியில் ரோந்து செல்லும் மக்கள் அதை செய்வார்கள் என்று இந்த சிப்பாய் லியோவிடம் சொல்லிக்கொண்டே அவரை பார்த்து ஏளனம் செய்தார். நிச்சயமாக என்று லியோவும் லேசாக சிரித்து தலையசைத்தான். ஆனால் உள்ளுக்குள் ஆச்சரியப்பட்டான். நாட்டிற்கும் வாரியர் ஆஃப் லிமிட்ஸுக்கும் இடையில் உண்மையில் ஒரு கூட்டுறவு உறவு இருந்தது. குறைந்தபட்சம் வாரியர் ஆஃப் லிமிட்ஸின் மையப்பகுதி பெரிதும் பாதுகாக்கப்படும். லியோ உள்ளே நடந்து கொண்டு, ஆஹா, ஒவ்வொரு கட்டிடமும் ஒரு தனியார் விழாவா என்று சுற்றி பார்த்தான். பெரிய உயரமான வாரியர் டவர் கோபுரமாக இருந்தது.
துறையின் மையத்தை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் ஒரு தனியார் வில்லா இருந்தது. வில்லாக்களுக்கு இடையில் செயற்கையான மலைகள், குளங்கள் மற்றும் புல்வெளிகள் இருந்தன. N1 துறையில் வாரியர் டவருக்குள் நுழைந்த லியோ வாரியர் டவர் லாபிக்குள் நுழைந்தவுடன் சிப்பாய் திரும்பிச் சென்றார். சார், நீங்கள் வாரியர் ஃபைட்டர் தேர்வை எழுத இங்கே காத்திருங்கள் என்று கூறி சென்றான். ஹாலுக்குள் ஒரு அழகான இளம்பெண் சிரித்தாள். சார், தயவுசெய்து அங்கே உட்காருங்கள். காலை 10 மணி ஆனதும் மற்றவர்களுடன் தேர்வு எழுதலாம் என்றாள். லியோ தலையசைத்து லாபியின் பக்கத்தை நோக்கிச் சென்றான். அங்கே ஒரு சிறிய பார் இருந்தது. அதில் ஒரு பணியாளரும் ஒரு மதுக்குடைக்காரரும் இருந்தனர். அந்த வில்லாக்களையெல்லாம் பாருங்க. வாரியர் ஆஃப் லிமிட்ஸில் ஒரு போராளியாக சேர்வதால் உங்களுக்கு கிடைக்கும் நன்மை அதுதான். வெள்ளை சட்டையும் பேண்டும் அணிந்த ஒரு இளைஞன் கூறினான். நீ ஒரு போராளியாகி வாரியர் ஆஃப் லிமிட்ஸில் சேர்ந்த பிறகு உனக்கு ஒரு இலவச வில்லா கிடைக்கும். நீயும் இங்கே வாழ முடியும். இந்த சூழலை பாருங்க, இது மிகவும் வசதியாக இருக்கிறது என்றான். நிச்சயமாக. போர்வீரர் பிரிவு வெளியில் உள்ள மற்ற எல்லா பிரிவுகளிலிருந்தும் வேறுபட்டது. அங்கே பாருங்கள், ஒரு புதிய நபர் வருகிறார் என்று மூவரும் லியோவை பார்த்தனர். லியோ லேசாக தலையசைத்துவிட்டு பக்கத்தில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தான். யாருக்கும் ஒருவரை ஒருவர் தெரியாததினால் எந்த பேச்சும் இல்லை. நேரம் செல்ல செல்ல மேலும் 3 பேர் வந்தார்கள். அவர்கள் யாரையும் லியோ அடையாளம் காணவில்லை. ஆனால் அவர்களின் தோற்றத்திலிருந்து அவர்கள் மூவரும் சற்று வயதானவர்கள். அநேகமாக அனைவரும் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருந்தனர். ஹா, லியோ என்று ஒரு உரத்த சத்தம் கேட்டது. லியோ திடுக்கிட்டு தலையை திருப்பி பார்த்தால் பயங்கரமான வடுக்கள் நிறைந்த முகத்துடன் ஒரு மெலிந்த மனிதர் தன்னை நோக்கி வருவதைக் கண்டான். நீயும் போராளி தேர்வை எழுத வந்தாயா என்றான். சகோதரர் யாங், வாங்க வாங்க, நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லைங்க என்றான் லியோ. போன மாசம் முயற்சி பண்ண வந்தேன், ஆனால் வருத்தம்தான் மிஞ்சியது. என்னோட வேகம் 24.9 மீட்டர் பை வி தான். அது 1 புள்ளி குறிந்திருக்கு. யாங் உதவியற்றவனா சொன்னான். உண்மையிலே யாங் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கைமுஷ்டி பலத்திலும் எதிர்வினை தாக்குதல் வேகத்திலும் தேர்ச்சி பெற்றான். ஆனால் வேகம்தான் அவனுடைய பலவீனம். இருப்பினும் இந்த ஆண்டு முதல் யாங் வேகம் மேம்படத் தொடங்கியது. 24.9 மீட்டர் மற்றும் 25 மீட்டர் உண்மையில் பெரிய வித்தியாசமில்லை. எல்லாம் சரியாக நடந்தால் அவர் 25 மீட்டர் பை வி மதிப்பெண் பெறலாம். இந்த முறை நீங்க பாஸ் பண்ண முடியும்னு நான் நம்புறேன் பிரதர் யாங் என்று கூறி லியோ சிரித்தான். யாங், நீ ஏற்கனவே பல முறை முயற்சி செய்தும் தேர்ச்சி பெறவில்லை. இந்த முறை நீ தோல்வி அடைவாய் என்று நான் பந்தயம் கட்டுகிறேன் என பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய சத்தம் கேட்டது. யாங் உடனடியாக அவனை முறைத்தான். ஐவன் வெளிநாட்டைச் சேர்ந்த பையன், அகதியாக இந்தியாவில் தஞ்சமடைந்தவர்கள். வின் என்ற பையன், நீ என்னை பற்றி பேச துணிகிறாயா? நீ ஏற்கனவே 2 முறை தேர்வில் தேர்ச்சி தோல்வியடைந்தாய் அல்லவா? உன் எதிர்வினை வேகத்தை கொண்டு பார்த்தால் உனக்கு இன்னும் குறைந்தது 2 அல்லது 3 வருட பயிற்சி தேவைப்படும் என்று நினைக்கிறேன் என்றான் யாங். அமைதி! லாபியின் மையத்திலிருந்து ஒரு குளிர் சத்தம் வந்தது. அங்கிருந்த 8 பேரும் தலையை திருப்பி பார்க்க இராணுவ சீருடைய என்ற ஒரு நடுத்தர மனிதர் வந்தார். வாருங்கள், எல்லோரும் என்னை பின்தொடர்ந்து மேலே சென்று தேர்வெழுதுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் மேலே சென்றதும் நன்றாக நடந்து கொள்ளுங்கள். டெல்லி நகர தலைமையகத்தின் சேர்ந்த எங்கள் பழைய நண்பர்கள் இன்று வந்திருக்கிறார்கள். அதனால் பிரச்சனை செய்யாதீர்கள் என்று கூறினார்கள். ஆம், அது திமிர் பிடித்த ஐவனாக இருந்தாலும் சரி, யாங்காக இருந்தாலும் சரி, அல்லது லியோவாக இருந்தாலும் சரி, எல்லோரும் கேட்டு பின்தொடர்ந்தனர். தலைமையகத்தின் பழைய நண்பனா? லியோ மனதிற்குள் யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. நகரில் 12 டோஜோ ஆஃப் லிமிட்ஸ் மற்றும் ஒரு வாரியர் லிமிட் ஹால் உள்ளது. ஒவ்வொரு துறையின் டோஜோ ஆஃப் லிமிட்ஸின் மாஸ்டர்கள் இன்ஸ்ட்ரக்டர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். வாரியர் லிமிட் ஹாலின் மாஸ்டர் தலைமை பயிற்சியாளர் என்று அழைக்கப்படுகிறார். லிஃப்டில் நுழைந்ததும் தளர்வான சீருடை அணிந்திருந்த ஒரு நடுத்தர மனிதர் 6வது ஐடியை அழுத்தினார். லிஃப்ட் 6வது மாடியை அடைந்தது. லிஃப்ட் கதவு திறந்தது. உள்ளே சுமார் 12 பேர் இருந்தனர். ஒரு பிரம்மாண்டமான பயிற்சி மண்டபம் கண்ணுக்கு தெரிந்தது. அவர்களில் ஒருவர் பயிற்சியாளர் சபரீஸ் என்பதை லியோ அடையாளம் கொண்டான். அவர்கள் இங்கு வந்து விட்டனர், அட்டையடிப்பதை நிறுத்துங்கள். தளர்வான நீண்ட கொந்தலுடன் ஒரு நடுத்தர மனிதர் பேசினார். அவர்கள் அனைவரும் லியோவின் குழுவை பார்த்தார்கள். அவர்களின் பார்வையை எதிர்கொள்ளும் போது லியோவின் குழு பதட்டமடைந்தது. லிமிட் ஹாலுக்குள் இருப்பவர்கள் சேவை பணியாளர்களை தவிர மற்றவர்கள் போராளிகள் என்பது அவர்களுக்கு தெரியும். வேறு வார்த்தைகளில் சொன்னால் இவர்கள் அனைவரும் போராளிகள். ஏனெனில் இது யாங்ஸோ நகரில் உள்ள டோஜோவின் தலைமையாக வாரியர் ஆஃப் லிமிட்ஸ். பரிசோதனைக்கு தயாராகுங்கள். தளர்வான நீண்ட குந்தலுடன் இருந்த நடுத்தர மனிதர் கட்டளையிட்டார். லியோ இந்த மனிதரை இதற்கு முன்னாடி இணையத்தில் பார்த்திருக்கிறார். அவர் லிமிட் ஹாலின் மாஸ்டர், செப்பாக் நகரத்தின் தலைமை பயிற்சியாளர் யுவான். ஒவ்வொருவராக வந்து உங்கள் அடையாள அட்டையை எனக்கு கொடுங்கள். லியோவை இங்கு வழிநடத்திய போராளி
அவர்களின் அடையாள அட்டைகளை எடுத்து தலைமை பயிற்சியாளர் யுவானிடம் கொடுத்து சிரித்தார். பாஸ், இன்று நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆம். யுவான் ஒரு ஐடியை எடுத்து தனக்கு அடுத்திருந்த கணினியில் ஸ்கேன் செய்தான். இயந்திரத்திலிருந்து கிட்டத்தட்ட வெளிப்படையான ஒரு படிகம் போன்ற காட்சி வெளிவந்தது. அதிக அளவிலான தனிப்பட்ட தகவல்களை காட்டியது. முதலில் தலைமை பயிற்சியாளர் அலட்சியமாக இருந்தார். உங்கள் முஷ்டி பலத்தை சோதனை செய்ய தொடங்குங்கள். இராணுவத்திலிருந்து வெளிவந்த நீங்கள் கூட என்னுடைய வர்ம மண்டலத்திற்கு சோதனை செய்வது சுவாரஸ்யமானது. பக்கத்தில் கேட்டுக்கொண்டிருந்த லியோ சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. லிமிட் ஹாலின் மூலம் பூமியின் பலமையான போராளியால் உருவாக்கப்பட்டது. டோஜோக்கள் உலகம் முழுவதும் சிதறப்பட்டுள்ளன. அவற்றின் தேர்வுகள் அதிக நம்பகத்தன்மை கொண்டது. உங்கள் தேர்வு மதிப்பெண்கள் உலகத்தின் எல்லா நாட்டிலும் எல்லா பகுதியிலும் அங்கீகாரம் பெறும். இராணுவம் அல்லது பாரம்பரிய தற்காப்பு கலைஞர்கள் கூட லிமிட் ஹாலுக்கு தேர்வெழுதவரும் விரும்புகிறார்கள். உங்கள் முஷ்டியின் பலத்தை சோதித்து பாருங்கள் என்று தலைமை பயிற்சியாளர் கட்டளையிட்டார். சரி. ஐவன் உடனடியாக ஒரு அடி முன்னே வைத்து இடது கையை முகத்துக்கு முன்னாடி நீட்டி கண்கள் அகல திறந்திருந்த நிலையில் அவனுடைய வலது கை முஷ்டி ஒரு வளைவு தர்கா வழியாக பறந்து பெரிய இயந்திரத்தின் மீது மோதியது. அது சிறிது மட்டுமே குலுங்கியது. இயந்திரத்தின் காட்சி உடனடியாக 986 கிலோ என்ற எண்ணை காட்டியது. பதட்டமில்லை. பாஸ், அடுத்து. லியோ தலைமை பயிற்சியாளர் ரேண்டமாக ஒரு ஐடியை தேதி எடுத்து அதை இயந்திரத்தில் ஸ்கேன் செய்தார். அவர் விளக்கமான தனிப்பட்ட தகவல்களை படித்த அதிர்ச்சி அடைவதை தவிர்க்க முடியவில்லை. 18 வயதா? இது உங்கள் சென்னை பிரிவின் உரிமையா? இவ்வளவு திறமையான இளைஞன் எப்போது தோன்றினான்? ஹஹஹா. பக்கத்தில் இருந்த பயிற்சியாளர் சபரீஸால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அவர் உண்மையிலே திறமையானவரா என்பதை எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. பக்கத்தில் இருந்த போராளிகளின் குழுத்தில் ஒரு கொழுப்பான வீரன் கேலி செய்தான். அவருக்கு என்ன சமாளிக்கிறார் என்று தெரியவில்லை. அவருக்கு பலமும் இல்லை. பயிற்சியாளர் சபரீஸ் குற்றமிட்டார். என்ன பொறாமையா? உங்கள் வடக்கு பகுதியில் இது மாதிரி எந்த மேதையும் இல்லையா? நீ நம் மேதை லியோவை போட்டியிட்டு பாருங்கள். சரி என லியோ எழுந்து கைமுஷ்டி பலத்தை சோதனை செய்யும் இயந்திரத்தை நோக்கி சென்றான்.